இதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன். மாப்ள, என்ன போகும்போது கார் வயசு புள்ளமா இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சதி வேலை தான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணு லேட் ஆயிரல. இல்ல, கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு. உங்க ஆள் வந்தாச்சு. யோ டாடி, கபி சும்மா இருங்கப்பா. பிரியா சொல்றது கேளு. இது பாரு, ஒரு நிமிஷம் என்ன பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷமெல்லாம் போய்தான். ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, அது உண்மை. நான் உன்னை ஏமாத்தினதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அதுக்காக குடும்ப பிரச்சனையை கோர்ட்டு கொண்டு வந்துடாத. ப்ளீஸ் பாப்போலாம். இது பாரு பிரியா, உங்க அம்மா பேச்சை கேட்டு அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு மட்டும் வந்துடாத. ஏ மாப்ள, நீ இந்த கெஞ்சினியே உன்னை கொஞ்சமாவது மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளும் ஜோடி போட்டு போறது. கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கடைகள் போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சிட்டா. இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா. அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிரு இருக்கும்போது, ஏய் நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. ஏய், முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு. ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா. ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத. எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்ள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறான். நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியா? இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன்னு சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற. அதோட குடும்பம் நடத்திக்க. என்ன மாப்ள, உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நாரா கிழிக்க போறா. அதை கேட்டு வர போறியா? போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடி தான். இவன் கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட் முடியிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான்.